வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது இம்ரான் சார் கோவிங் சேனல். நான் உங்க இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உளுத்தங்களி. உளுத்தங்களியை வெல்லம் வெல்லம் இருக்குல்ல, அதை போட்டு நல்லா ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். டெய்லி இது ரெகுலராக நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல மூட்டு வலி, இடுப்பு வலி, இந்த பெயின் எல்லாம் ஓடி போயிடும். அந்த அளவுக்கு உளுத்தங்களியோட பவர் அது. உளுத்தங்களி உடம்புக்கு ரொம்ப நல்லது கூட. ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணுங்க, ரெகுலராக சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது சிம்பிளாக ஈஸியாக நம்ம ஸ்டைலில் செய்ய ஆரம்பிக்கலாம். மகளே, உளுத்தம் பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எங்கள் அம்மா ஊர்லேருந்து கொடுத்த மாவு இது. இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த அளவு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது வெல்லம். அதே ஸ்பூனால் 2 ஸ்பூன் வெல்லத்தை எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். பால் 1/2 கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுருங்க. இது ஒரு ஆள் சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அதுக்காக தான் நான் செய்கிறேன். அதே அளவு தான். நீங்கள் 2-3 பேர் சாப்பிட்ணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாவை சேர்த்துக்குங்க. உளுத்தம் பருப்பை நல்லா வறுத்து பவுடர் பண்ணி எங்கள் அம்மா அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் உளுத்தம் பருப்பு தோல் இல்லை இருக்கிறது இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. தோல் இருக்கிற பருப்பும் செய்யலாம், தோல் இல்லாத பருப்பும் செய்யலாம். சரிங்களா? உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நல்லா கொஞ்சம் நெய் போட்டு வறுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிங்க. அப்பப்போ பிரேக்ஃபாஸ்ட்டில் டெய்லி 2 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுப்பில் ஒரு சின்ன சட்டியை வச்சுக்கலாம். நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவை சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணக்கூடாது. சரிங்களா? அடுப்பு ஆஃப்லேயே இருக்கணும். ஏன்னா டக்குன்னு கட்டி ஆகிடும், தீயறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்கும். அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மாவை சேர்த்துக்குங்க. இந்த மாவு இருக்க பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கூட சேர்த்துக்குங்க, தப்பு இல்லை. சரிங்களா? மாவு கரைச்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி அலசி அந்த தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? ஸ்லிம்மில் இருக்கணும், ஹை ஸ்பீடு வச்சிடாதீங்க. ஸ்லிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா டைட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம வெல்லம், பால் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? அடுப்பு ஆஃப் பண்ண உடனே மாவு டக்குன்னு கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸ்லிம்மில் தான் இருக்குது. அப்போ மாவு கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, கை விடாமல். சிம்பிள் ப்ராசஸ் தான். சரிங்களா? ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. இது பாருங்க, நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு நிமிஷத்துலயே நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பால் எடுத்து வச்சிருக்கோம்ல, இந்த பாலை சேர்த்துக்கலாம். நல்லா பாலை தண்ணி ஊற்றாம நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வீட்டில் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்க சாப்பிட்லாம். லேடிஸ்க்கு அடிக்கடி இடுப்பு வலி வருது பாருங்க, அவங்கெல்லாம் இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இடுப்பு வலி காணாமல் போயிடும். இது மாதிரி ரெகுலராக பிரேக்ஃபாஸ்ட்டில் சேர்த்திங்கன்னா இதை மட்டும் சாப்பிட்டாவே போதும். இது கூட நட்ஸு கூட சேர்த்து சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப ஹெல்தி தான். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா? அடுப்பு ரொம்ப குறைவான தீயில் இருக்கணும். நான் காட்டுற பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். அந்த கம்மியாக தான் வைக்கணும். ஏன்னா உளுத்தம் டக்குன்னு டைட் ஆகிடும். ரொம்ப குறைவான தீயில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா திக்காகிட்டே வருது பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், கை விடாமல். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். கை விடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதிகமாக சேர்த்திங்கன்னா டைம் கூட அதிகமாகும். சரிங்களா? இது ஒரு ஆளுக்கு இது நம்ம கரெக்டாக சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஆகும் பிரேக்ஃபாஸ்ட். அவ்வளோதான். நம்ம ஒரு தோசை போடுற டைம் தான் இது. தோசைக்கு மாவு கரைச்சி நம்ம தவாவில் போடுற டைம் எவ்வளவோ அதே டைம் தான் இது. மாவு கரைச்சி கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். தோசையை விட பல மடங்கு இது ஹெல்த்தி. தோசையில் என்ன சத்து இருக்குன்னு தெரில, ஆனால் இதில் நிறைய சத்து இருக்குது.
நான் ரெகுலராக இதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். மூட்டு வலி, இடுப்பு வலி எந்த வலியும் வராது, டயர்ட்னஸே ஆகாது. உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நல்லா எனர்ஜியாக இருக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கும். இது காலையிலே இது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கனாலே அந்த மந்தத்தன்மையே இருக்காது. இது சாப்பிட்டீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு பாருங்க மக்களே, நல்லா டைட்டாக ஆரம்பிச்சு பாருங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மக்களே, நம்ம உளுத்தங்கள் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு 2 ஏலக்காவை தட்டி சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சரிங்களா? அவ்வளோதான், சூப்பரான உடம்புக்கு ஹெல்த்தியான உளுத்தங்களி ரெடி. இதை ஆற வச்சு சாப்பிட வேண்டியதுதான். சரிங்களா? அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, இது ஆறட்டும். மக்களே, நம்ம உளுத்தங்களி பாருங்க சூப்பர் ரெடியாக இருக்கு பாருங்க, வேற லெவலில் இருக்குல்ல. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் ரெகுலராக உங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் இதை சேர்த்துக்குங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இம்ரான் சார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன்.